நாங்கள்லாம் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்கள எப்பயாவது தேர்தல் நேரத்தில் எங்களை அதிகாரியாக போடுவாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி, த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். என்னை ஒரு கிராமத்தில் போட்டிருந்தாங்க. முன்னால் ஒரு அட்டை, தலைமை தேர்தல் அதிகாரி, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி. ஐயோ, சயின்ஸு இங்கிலீஷும் நடத்திக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு மேஜை நாற்காலியை கொடுத்து அதிகாரின்னு ஒரு போர்டு வச்சுருக்கானே அப்படின்ட்டு அந்த சேரை விட்டு 1.5 நாள் எந்திரிக்கவே இல்லை நான். என்னன்னா அந்த அதிகாரிங்கிறது எலெக்ஷன் ஆஃபீஸர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இங்கிலீஷில். ஆஹா, அப்போ அதுக்காண்டியே எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறது. வின்சன் சர்ச்சில் லண்டனில் அவர் அரசியல் தலைவராக பிரதமராக இருந்தப்ப இரவு ஒரு நாள் லண்டனுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு 9 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேச போனோம். அவர் வந்த வாகனம் பழுதாயிருச்சு. யாராவது ஒரு டாக்ஸியில் போய் நம்ம ஏறி அந்த கூட்டத்துக்கு போகலான்ட்டு வின்சன் சர்ச்சில் தொப்பியை இப்படி முன்னால் வச்சுக்கிட்டு ஒரு டாக்ஸிக்காக காத்துட்ருக்கார். கையை காட்டுறாரு. ஒரு டாக்ஸிக்காரன் நிறுத்திட்டான். நிறுத்தினது பிற்பாடு எங்கே போனேன் அப்படின்னு, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு, அந்த இடத்த சொல்கிறார். இல்லை 9 மணிக்கு நான் வின்சன் சர்ச்சிலோட பேச்சை கேட்க போனேன், உன் வாடகையை நான் ஏற்ற முடியாதுன்ட்டு கிளம்புனேன். இல்லை தம்பி, நீ சொன்ன வாடகையை விட 10 மடங்கு நான் உனக்கு காசு தரேன், இப்போ கொண்டு போறியா அப்படின்னா, உட்காருங்க சார் அப்படின்னோடனே வின்சன் சர்ச்சில் கேட்டிருக்காரு, முதல்ல சொன்னேன் சர்ச்சில் பேச்சை கேட்கணும்ட்டு ரொம்ப ஆசையாக போனிய, 10 மடங்கு காசு தர்றேன்னொன்னே டக்குன்னு மாறிட்டியா அப்படின்னா. அந்த ஆள் பேச்செல்லாம் மனுஷன் கேட்பானா? அவன் பேச்சை போய் கேட்கணும்ட்டு நான் என்ன கார் எடுத்துக்கிட்டா போவேன், எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குன்ட்டான். 20 lakhs சம்பாதிக்கிறவர் உண்ணும் உணவு, காலையில் 2 சப்பாத்தி உப்பில்லாமல், 1 டம்ளர் பால் 10 மணிக்கு சர்க்கரை இல்லாமல், மதியம் 2 கப் கஞ்சி உப்பில்லாமல் பருப்பு துவையல், 3 மணிக்கு 1 டம்ளர் பால் சர்க்கரை இல்லாமல், இரவு 2 சப்பாத்தி உப்பில்லாமல், ஒரு வாழைப்பழம். ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு 18 ரூபாய்க்கு தான் திங்கிறேன். ஆனால் நம்ம விழுப்புரத்தில் உடம்பு வலிக்க வேலை செஞ்சுட்டு ஒரு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிட்டு வேர்க்க அந்த தலைப்பாவை கழட்டி உடம்பெல்லாம் தொடச்சிட்டு ஒரு புரோட்டா கடையில் போய் உட்காந்து ஒரு 10 புரோட்டாவை பிச்சு தின்னு அப்படி சால்னா ஊற்றி உட்காந்து அடிச்சுட்டு அந்த இலையை வலித்து ஒவ்வொரு விரல்லையாக நாகஸ்வரம் ஊதுவேன். ஊதிட்டு சால்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றப்பா, புரோட்டாவுக்கு காசு தீர்ந்து போச்சுன்ட்டு சால்னாவை திருப்பி 2 கை வாங்கி இழுப்பான் பாரு. அவன் அடைகிற சந்தோஷத்தை இந்த 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் அடைய முடியுமா? நாட்டில் களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதலா, பணத்தின் மீது காதலா, அல்லது அதிகார போதையா? தமிழில் நான் படித்தது தமிழில் தான் படித்தேன். இன்றைக்கி என் பிள்ளையும் தமிழில் தான் படிக்கிறான். தமிழில் படிக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டு வாசலில் கான்வெண்ட்லாம் நிறையா இருக்குது. 8 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் இன்றைக்கி அவன் தமிழ் வழியில் தான் ஏன் படிக்கணும், தமிழில் தான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறேன். இது என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசைகள். என்னுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி கணினிங்கிறோம், கம்ப்யூட்டர் வந்துடுத்துங்கிறோம், கையடத்துக்குள்ளே செல்லு வந்துடுச்சுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி உலகமே என் கைக்குள்ளே அடங்கியிருக்குன்னு சொல்லி விஞ்ஞானம் வளர்ந்துருந்தா கூட ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்களுக்கெல்லாம் சந்தனத்தை வச்சு குங்குமம் வச்சு நம்ம இன்றைக்கி ஆதியில் இருந்த பழக்கம்னு சொல்லி வழிபட்டு இருக்கிறோம். அந்த பழமைக்கு இடம் கொடுக்குறீங்க. கோர்ட்டுக்குள்ளே போனோம்னா சத்திய பிரமாணம் வாங்கிறதுக்கு பகவத்கீதையை கொடுத்து சத்தியம் வாங்குறீங்க. கிருதாயுகத்தில் நடந்த அந்த சம்பவங்களுக்கு அந்த புராதனத்தை ஏற்றி நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலம் முன்பே முன்தோன்றிய மூத்த தமிழுக்கு ஏயா நீங்க கல்வி வழியில் மூடு விழா கொண்டாடுறீங்க? இதோடைய ஏக்கத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு கனடாவில் ஒரு தமிழச்சி ஒரு அரசியல் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்பு விழாவில், கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழச்சி பதவியேற்பு விழாவில் அவள் மத நூல்களை வைத்து சத்திய பிரமாணம் செய்யலை, திருக்குறளை வைத்து சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்பு விழா நடந்த வரலாறு இருக்கு. அதே நிகழ்வு இந்த நாட்டிலையும் நடக்கும். எப்பன்னா என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் கண்டிப்பாக தமிழ் நூல் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்துக்கு வரும். உங்களுடைய ஏக்கம் பூர்த்தி அடையும், கவலைப்படாது. சாலைகள் வைப்போம், தொழிற்சாலைகள் வைப்போம், வீதிகள் தோறும் 2 பள்ளிகள் வைப்போம்னு படித்த பொழுது சந்தோஷமா இருந்ததுயா.
இன்னைக்கு என்ன ஒரு வேதனைன்னு கேட்டால், இங்கிலீஷ் மீடியம் ஏன் வந்ததுன்னு நாங்கள் கேட்குற பொழுது, பெற்றவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தை ஆர்வத்தோடு படிக்கணும்னு ஆசைப்பட்டதால் நாங்கள் வந்து ஆங்கில வழி கல்வியை மாற்றிட்டோம்னு சொன்னாங்க. ஐயா, என் மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் அதை ஏற்றுக்கிட்டாங்களே, அந்த எண்ணத்துக்கு நாங்கள் செவிதாய்க்கிறோம், தலை வணங்குறோம். இன்னைக்கு குறைஞ்சபட்ச குடிகாரனுடைய வயசு 12 வயசுயா. எங்கள் வீட்டு புள்ள குழந்தை வயசில் சாராய கடைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்போ அதையும் மூடி வைக்க வேண்டியதானே. இது ஏன் ஆதங்கத்துக்குன்னா, நான் இப்போ கடை வச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் புகையில பயன்படுத்தக்கூடாது, பான் பிராக் பயன்படுத்தக்கூடாது, பீடி பயன்படுத்தக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விடாங்க. என்ன காரணம்னு கேட்டபோது, இதெல்லாம் உயிர்கொல்லி நோய், அதனால நிறுத்த போகிறோம்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு அங்கங்கே பார்த்தா டாஸ்மாக் கடை திறந்து வச்சுக்கிறாங்களே, இது என்ன பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது என்ன எனர்ஜி ட்ரிங்கா? நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் சாராய கடையை மொத்தத்தையும் மூடி வச்சுட்டு வருமானத்தை குறைச்சிக்கோங்கன்னு கேட்கல. குறைஞ்சபட்ச பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சாராய கடைகளை மூடிட்டு குறைஞ்சபட்ச குடிகாரம் வயசையாவது குறைக்கிறதுக்கு ஆதரவாக இருங்கன்னு கேட்குறோம். அதிகார போதையில் இருக்கிற மக்கள் ஏன் இதை பற்றி சிந்தனை பண்ணலை? அதிகாரிகள் ஏன் முடிவெடுக்கலை? இதெல்லாம் ஒரு பக்கம். என் பிள்ளைய கூட்டி சொன்னேன், அவன் தமிழ் மீடியத்தில் படிக்கிறானே. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் தாஜ்மஹால் அழகாக கட்டப்பட்டது, இது எந்த காலம்னு கேட்டேன். அவனே டப்புன்னு சொன்னான், கான்ட்ராக்டருக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இல்லாத காலம். சிந்தனைகள் வித்தியாசம் இருக்குது. இந்த பையன் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் நியூஸை பார்க்குற பொழுது அதிகாரிகளுடைய நெருக்கடியால் இன்னைக்கு எத்தனை அதிகாரிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டையா. இன்னும் 10 வருஷ காலங்கள் தான் நமக்கு குடிக்கிற தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி, எந்த தண்ணிக்காகவே 3ஆம் உலகப் போர் கூட உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஆதங்கமெல்லாம் என்னன்னு கேட்டால், நம்முடைய அண்டை மாநிலத்தில் சட்டம் போட்டிருக்கிறான், சட்ட திட்டத்தையும் போட்டிருக்கிறான், அந்த நாட்டில் இருக்கிற மண்ணையும் காப்பாற்றிக்கிறான். ஆனால் மண்ணை காப்பாற்றக்கூடிய மாநிலத்துக்கு, நம்ம மாநிலத்துக்கு மண்ணை பறிகொடுத்துட்டு இருக்கிறோமே, ஏன் அதிகார வர்க்கங்கள் ஏன் முற்றுப்புள்ளி வைக்கல? இது முற்றுப்புள்ளி வைக்காதக்காக வருத்தப்படல. இன்னும் நீங்கள் மண்ணை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா, எதிர்காலம் ஏன் சந்ததி மட்டுமில்ல, உங்களோட சந்ததி மட்டுமில்ல, ஒவ்வொருத்தர் சந்ததியும் எப்படி செத்து போவோன்னு தெரியாதியா. இனிமேலுக்காவது இந்த அடிமண்ணை நோண்டாம நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிவகை உண்டோ, அதிகார போதையில் உள்ளவர்களே, அதுக்கு ஒரு முடிவெடுங்கன்னு நான் கேட்கிறோம். சதிக்கு கால் முளைத்தால் ஜாதி, சாமி ஊர்வலத்தில் கூட மனித மண்டைகள் தான் சிதறு தேங்காய் ஆகிறது. ஏ ஜாதி மத மோதல்களே, ராமனும் ராவணனும் தான் சண்டையிட்டார்கள். ராமனும் ராவுத்தனுமா சண்டையிட்டார்கள்? கண்ணனும் கம்சனும் தான் சண்டையிட்டார்கள். கண்ணனும் கர்த்தருமா சண்டையிட்டார்கள்? காய்ந்த சருகுகள் எங்கே இருக்க வேண்டும் என்று காற்றுதான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர சருகுகள் அல்ல. எனவே காற்றாய் இருந்து நம் தேசத்தை தீர்மானிக்கும். இதெல்லாம் ஒரு கொடுமையை விட ரொம்ப பெரிய கொடுமை நடந்தது போன வாரம். என்ன தெரியுமா? போன வாரம் நான் சிங்கப்பூர் போயிருந்தேயா. போன உடனே இறங்கினோடனே செம தண்ணி தாகம், என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, இறங்கின உடனே சிங்கப்பூர் அரசாங்க தண்ணீர் அப்படின்னு விட்டுறான். வாங்கி பார்த்தோன்னே சிங்கப்பூரின் அரசாங்க முத்திரையும் நம்முடைய திருவள்ளுவரின் குரல் பொதிக்கப்பட்டிருக்கிறது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிதுன்னு. ரொம்ப பிடிச்சதால இன்னொரு தண்ணி பாட்டிலை வாங்கினேன். அதே தண்ணி பாட்டிலில் நாம் அனைவரும் மனிதர்கள் ஒன்றாக ஒற்றுமையாக சாதிப்போம் இருந்தது. இந்த ஜாதி மோதல்ல பட்டு பட்டு தான் நான் ஒரு கவிதை எழுதுறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தான் புலவன் ஜாதி, சங்கம் வைத்தோ புகழ் வளர்த்தான் மானிடன். வேங்கை கொடிகட்டி வீர முழக்கமிட்ட காலம் போய் வெறிகொண்டு ஜாதியர் முழக்கமே கேளிக்கையானது. நீதியே சாகும் உலகில் ஜாதிக்கு சாகுவர மறுப்பதேன். வீதியெங்கும் ஜாதி கொடிகள், வீடெங்கும் ஜாதி தலைவன் சித்திரம். வேடிக்கையாக இருக்கிறது வெற்றி முழக்கமிட்டு சுதந்திரம் பெற்றதை எண்ணி. என வரிகொண்டு ஈழத்தை அழித்தான், வாய்மூடி இருந்தோம் வாழ் எடுக்கவில்லை நாம். தன் ஜாதி தலைவன் சிறை என்றால் அரசையே எரிக்கும் ஆக்ரோஷம் உன்னிடம். புழுதி பூமியை புனிதமாக்கும் ஆசையடா எனக்கு. புல்லுருவிகள் வாழும் நாட்டில் எங்கே நிஜமாகும்?
சுடுகாட்டிலும் ஜாதி வைத்தான், சுகந்தரத்திலும் ஜாதி வைத்தான், மனித லோகத்திலும் ஜாதி வைத்தான். நீ வாழும் வாழ்க்கையை வெறும் ஜாதிக்காக வாழ்கிறே தவிர சமத்துவ மக்களுக்காக அல்ல. அதனாலதான் சொல்றேன், நம்ம நாட்டில் உடனடியாக களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதல். ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா கூட அந்த குழந்தைக்கு திறமை இருக்கா இல்ல அந்த குழந்தை பேசுமான்னு கேட்கறதில்ல. ஜாதி சான்றிதழ் இருக்கியாப்பா உன் பிள்ளைக்கு, இல்லைன்னா போய் வாங்கின்னு வா, அப்புறம் பள்ளியில் சேர்த்துக்கலான்றான். பாரதியார் சொன்னார், ஜாதிகள் இல்லையடி பாப்பான், பாப்பாக்குள்ளதாயா ஜாதி இல்லை, பெரிய பெரிய டோப்பா போட்டவனுக்குள்ள ஜாதி வெறி அதிகமாகவே இருக்கு. கல்வின்றது எதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்? ஜாதி மதம் அல்லாதவர்கள் நம் மனிதர்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்திலேயே இன்னைக்கு ஜாதி சான்றிதழ் கேட்கின்ற நிலைமை. அதனாலதான் சொல்றேன், நம்ம நாட்டில் உடனடியாக களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதல். இந்திய பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியமானது கூட்டு குடும்பம் தான். இதை எப்படி ஆப்பு வைக்குது பார்த்தீங்களா? இந்த பணம் தீபாவளி வந்துச்சுங்கடா, எங்கள் வீட்டுக்காரர் என்ன கூட்டிகிட்டு போனார் புடவை எடுக்கிறதுக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று உனக்கு ஒன்று புடவை எடுத்துக்கணும், என் பர்ஸில் இருக்கிறது 1500 ரூபா தான், இதுலேயே நீ முடிச்சுக்கணும் பட்ஜெட்டுன்னு சொன்னார். நானும் போனேன், போய் 2 பேருக்கு தான் சரிசமமாக எடுக்கலான்னு உள்ளே போனேன். ஆனால் எனக்கு பிடிச்சது என்னவோ 1500 ரூபா புடவை தான். எடுத்துட்டேன், விடுவேண்ணா நான். திருப்பி வந்தேன், ஏங்க இன்னும் ஒரு 100 ரூபா கொடுத்தா 2 பேருக்கு மேட்ரை முடிச்சுடுவேன்னு. அவரும் கொடுத்தாரு நம்பி, சரி அம்மாவுக்கும் எடுத்துருக்காளேன்னு. ஆனால் வாங்கிட்டு போய் எங்கள் அத்தைக்கு 100 ரூபா புடவை தான் கொடுத்தேன். நான் 1500 ரூபா புடவை எடுத்துக்கிட்டேன், பில்லு போட்டேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட காட்டல, ஏங்க பில்லு மணி ஆயிடுச்சு, போய் சட்னி கிட்னி அரைக்கணும், சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிட்டு வந்து 2 பில்லையும் மடமடன்னு கிச்சனில் எடுத்துன்னு போய் என் 1500 ரூபாயில் அந்த புடவை, எங்கள் அத்தை புடவையிலையும் எங்கள் அத்தைக்கு வாங்கின புடவையில் என் பில்லையும் 2த்தையும் ஒட்டி, அத்தை இந்தாங்க உங்களுக்கு 1500 ரூபா புடவை, எனக்கு வேணாம் அத்தை இந்த 100 ரூபா புடவையே போதும்னு. எங்கள் அத்தை என்னோட பழைய கிட்டாடி, அவங்க 30 வருஷம் சர்வீஸில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏமா எனக்கு இம்மா விலையில புடவை, அந்த 100 ரூபா புடவை என்கிட்ட கூட, இந்த 1500 ரூபா புடவை நீ எடுத்துக்கோன்னாங்க. ஐயோ நான் ஷாக் ஆகிட்டேங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் என்னை கட்டினாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், ஏங்க என்னை கட்டினதால தானே நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒன்று கட்டுவீங்களான்னு. உடனே சொன்னார், சலம் இடம் ரெடியாக இருக்குதுடி, எப்போ நீ சாவன்னு சொல்லு, உடனே கட்டி போடலாம் அப்படிங்கிறாரு. கல்யாண பத்திரிக்கைன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, முதல்ல சின்னதாக இருக்கும் ஆனால் மேட்ரு பெருசாக இருக்கும். இப்போ கல்யாண பத்திரிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு ஊர்கள்லையும் வால் போஸ்ட் மாதிரி அடிக்கிறாங்க கல்யாண பத்திரிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுன்லலாம் இந்த இப்படி ஒரு சின்ன கார்டு மாதிரி இவ்வளோதான், அதில் அவ்வளோதான் கல்யாண பத்திரிக்கை, மணமகன் மணமகள் அவ்வளோதான். அது மட்டுமாயா, அதுக்கு கீழே முதல்லாம் தாய் மாமன், சம்மந்தி, பெரியப்பன், சித்தப்பன் அப்படின்னு பெண்ணுக்குரியோர் பிள்ளைக்குரியோன்னு பின்னாடி ஒரு பக்கமே இருக்கும். இப்போ தங்கள் வரவை அன்புடன் எதிர்நோக்கும் சுற்றமும் நட்பும், அது 2 வரிதாங்க ஐயா. இப்போ காதல்னா என்னன்னு சகோதரி கேட்டாங்க, அதுக்கு நீங்களும் சொன்னீங்க பருவத்தில் இப்படிலாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அமர காதலை பார்த்துருப்பீங்க ஐயா, காவிய காதலை கூட பார்த்துருப்பீங்க, தெய்வீக காதலை கூட பார்த்துருப்பீங்க, சரித்திர காதலையும் பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஒரு காதல் வந்தது, ஷாஜகான் மும்தாஜ் கல்லற காதல். இப்போ சில்லற காதலுங்க ஐயா. அது மட்டுமா, பர்ஸு புள்ளத்தாச்சா இருந்தால் மட்டும்தான் அங்கே காதல் இருக்கு. பர்ஸு அபாஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, காதலுக்கு அங்கே சங்கு. அது மட்டுமா, இப்போ ஒரு காதல் வந்திருக்குங்க ஐயா, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மொத்தத்தட பார்த்த ஒன்ன பேஜாராகி போய் நின்ன போன, கிருஷ்ணாயில் இல்லாம பத்த வச்சியே கோழா தண்ணி என்ன, நான் மெரசலாயிட்டேன். இந்த மெரசலாயிட்ட காதலை பற்றி உங்களுக்கு தெரியுமாயா? எனக்கு அந்த வார்த்தை, இந்த பாட்டு வந்த பிறகு தான் எனக்கே தெரியும் மெர்சல் ஆயிட்டேன்ட்டு. புதுசாக தமிழ் அகராதியில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதை, மெர்சல் ஆயிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போனேன், என்னை ஒருத்தன் கூட்டிகிட்டு போனேன். அண்ணா லியோனி அண்ணா துணியா நீ பேசின்னு இருக்கேன், அண்ணியா அவன் கேஸ் நாங்கள் வீட்டுக்காரச்சி வச்சு இஷ்டமாக கேட்டேன்னு இருப்போம் அவத்தாரா லியோனி நீ இட்டுன்னு போடா, நாங்கள் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறோம் அப்படின்னா. எனக்கு இட்டுன்னு போகிறதுனா என்னன்னே தெரில. என்னடா இட்டுன்னு போகிறதுனா என்னடான்னா கூட்டி போகிறதுன்னா, அங்கே கூட்டி போகிறதுனா அர்த்தம் வேறு. லியோனியை நீ கூட்டி போடான்னா இவரை கூட்டி போய் என்ன செய்ய சொல்கிறாங்கிறான். அங்கே இட்டுன்னு போகிறது தான் சுத்த தமிழ். அது மாதிரி மெர்சலாயிட்டேன், அது ஒரு புது வார்த்தை.
ஐயா கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு, பண பிரச்சனை ஃபீல் ஆயிட்டாப்ல, பணத்தின் மீது தான் காதல்னு நீங்க சொல்லனீங்கன்னா கூல் ஆயிடுவாப்ல. நன்றி, வணக்கம். என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு பிளாட்டு வாங்கணுன்னே வீட்டில் படுத்திருக்கான், உடனே கனவு காண ஆரம்பிச்சிடுறேன். பிளாட்டில் பெரிய பங்களா கட்டி அவன் ஒய்ஃபு கூட ஏசி ரூமில் படுத்து மல்லிகைப்பூ வச்சு விட்டு அந்த புள்ள கூட பாட்டு பாடுற மாதிரி 1000 இரவுகள் வரும். அந்த பிள்ளை ஏங்க தான் என்னங்க தான் இவ்வளோ அழகான பங்களா கட்டியிருக்கீங்க, ஆமடி அப்படின்னு பேசிட்டு திடீர்னு மழை பெய்கிறது, இடி சத்தம் கேட்குது. அப்படின்னு முடிச்சு பார்க்குறேன், கிழிஞ்ச பாயில் படுத்திருக்கேன். ஒரு பிளாட்டை வாங்கினோன்னே பங்களா கட்டி மனைவிகிட்ட படுக்கிற மாதிரி கனவு கண்டுறேன். ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், என்ன தவிர பேச்சில் சிறந்த அடிச்சுக்கிறது எவனுமே இல்லை சுத்து வட்டாரில் அப்படின்னு ஒரு தலைக்கணம் பிடிச்ச பேச்சாளன் உங்கள் ஊருக்குள்ளே வரான். அப்போ நீங்கள் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? தலைக்கணம் பிடிச்ச பேச்சாளர் வந்தால் கண்டிப்பாக என் திறமை கூட மோதி பாடுறான்னு சொல்லி அவனுக்கு என்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்படுவேன். காரணம் நானும் ஒரு பேச்சாளர். தலைக்கணம் பிடிச்சிருந்தான்னா கண்டிப்பாக அவனுடைய தலைக்கணத்தை ஒழிப்பதற்கு என் திறமையை நான் காட்டுவேன். அப்போ தான் நான் ஒரு பேச்சாளன். 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் அனைத்து மக்களின் மனதையும் தன்பார் ஈர்த்து கொண்டிருந்த அறிஞர் அண்ணா மிகச்சிறந்த ஒரு பேச்சாளனாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அயல் நாடுகளிலும் விளங்கியிருந்த காலங்கையாது. அப்ப அயல் நாட்டுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விழாவுக்கு போறாரு. அப்ப அந்த அயல் நாட்டுக்காரன் பார்த்து அண்ணாவை பார்க்கறான், மாட்டினேன், தமிழகத்தில் தானே பேசினேன், மாட்டினேன், இன்னைக்கு நான் அவங்களை அவமானப்படுத்தாம விடுறதா இல்லைன்னு முடிவு பண்ணி 2-3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமே போட்டு அண்ணா வந்திருக்காப்புல, எப்படியாச்சு அவமானப்படுத்த அனுப்பினியா, அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு கேள்வி அண்ணா கிட்ட கேட்குறான். அண்ணா நீங்க தான் மிகப்பெரிய லெஜெண்ட் ஆச்சு, உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் சொல்லுங்கண்ணா. அண்ணா அமைதியா சொல்லுங்க அப்படின்னா, பிகாஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி 3 இடங்களில் வருமாறு ஒரு வாக்கியம் உங்களால் அமைக்க முடியுமா? பெரிய பேச்சாளர்னு சொல்லிக்கிறாங்களாமே தமிழ்நாட்டில், பேசுங்களாம் பாப்பா இப்ப அப்படின்னு அவன் சிரித்து கொண்டே ஆணவத்தோட சிரிக்கிறான். அப்ப அறிஞர் அண்ணா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து சொல்கிறார், there is no sentence begin with because is the conjunction அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அங்க சொல்லி அந்த அதிகார போதையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருங்க பாத்தீங்களா ஐயா? அப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் பண்ணணுங்க ஐயா. இங்கேயும் மாதா பிதா குரு தெய்வம் அந்த வரிசை எப்படி வந்ததுன்னு தெரியுங்களா? இருக்குன்னா மாதா பிதா குரு தெய்வம் அந்த வருஷம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்க. நீங்களே சொல்லுங்க, நான் ஒரு வருஷம் வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க எப்படின்னு. குழந்தையான பிறந்த பிறகு இவதாம்பா உன்னுடைய தந்தை அப்படின்னு தாய் தான் கை காட்டுறா. தாயின் மூலயமா தான் தந்தைன்னு தெரிய வருது. அதனாலதான் தாய்க்கு அப்புறம் தந்தைய வச்சான். தந்தை குழந்தை கொஞ்சம் கருத்து தெரிஞ்சோடனே, பா படி, அதோ பார், இவர்தான் உன்னோட வாத்தியாரு, இனிமேட்டு வாழ்க்கையில எப்படிலாம் வாழணும்னு அவர்கிட்ட கத்துக்க அப்படின்னு தந்தை ஒப்படைக்கிறார். அதனால தந்தைக்கு அப்புறம் குரு. குருவோட கடமை என்ன தெரியுங்களா? கடவுளின் நிலையை நாம் எப்படி அடைய வேண்டும், கடவுளை எப்படி அடைய வேண்டும், இயமம் நியமம் பிரணாயாரம் பிரத்யாங்காரம் தாரணை தியானம் 8வது நிலையான சமாதி நிலையை அடைவது எப்படி என்று கடவுளின் நிலையை கூடிய நிலையை குரு தான் சொல்லித்தர. அதனால தாங்க ஐயா 4வதா தெய்வத்தை வச்சாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் தெரியுதுங்களா ஐயா? ஒரு ஆசிரியர் மாணவனை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று. ஆனா எப்படி ஆசிரியர் அப்படியா இருக்கா? ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான், ஒண்ணுமே இல்லை, தம்பி ஃபெயில் ஆயிட்டான், அது ஒரு பெரிய குத்தமா? ஃபெயில் ஆனா ஒரு பெரிய குத்தமான்னு கேட்குறான். தம்பி அடுத்த எக்ஸாம் வருது, நான் சொல்றதை குறிச்சு கொடுக்குறேன், அருமையா படிச்சுன்னா சூப்பரா வந்துடலாம், அப்படி ஒரு பாராட்டினா நம்ம வாதியாரே சொல்லிட்டாரியா அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும். அப்படி பண்றதில்ல. அத்தனை பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி போத்து மெரின்னு மிதிச்சான், பொறுத்தான், திட்டி பண்ணாரு, பொறுத்தான், மிதிச்சோடனே ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணா? கத்தி எடுத்து வாத்தியார் வயிற்றுல கிண்டிட்டான். நாளைக்கு செய்தித்தாளில் வருது, 9ஆம் வகுப்பு மாணவன் குத்தி ஆசிரியர் கொலை, சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அப்படின்னு. ஆக மாணவனாக உயர்ந்து தமிழகத்தில் மட்டுமல்ல ஒரு இந்தியாவிற்கே தலைவனாக வந்து நாட்டை சீர்திருத்த வேண்டிய அந்த மாணவன் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்படுகிறானே என்றால் அந்த இடத்துல அதிகார போதை அழியணும் அப்படின்னு நான் சொல்றேங்க.